ஹாய், இந்த செக்ஷனில் டே மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஆப்ரேட்டர் சைடில். ஸோ ஈச் ஆப்ரேட்டருக்கு வந்து நம்ம ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம். அதை இந்த யூஆர்எல்லில் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ண உடனே வந்து அவங்க என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான மெனுஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். மொபைல் வியூவில் வந்து நமக்கு இந்த மாதிரியான வியூ அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ டே மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டு டே மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனோம்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டே ஓப்பன்னா அவங்களுக்கான அட்டண்டன்ஸு. ஸோ டே ஓப்பன் கொடுத்த உடனே வந்து யார் டே ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த டே ஓப்பன் பண்ணுறவங்களோட நேம், டேட் அண்ட் டைம் எல்லாம் வந்துடும். ஸோ சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா டே ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து ரைட் கலர் டிக் மார்க் ஒன்று வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ரீடிங் அவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் ரீடிங்கோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ ஈவினிங் ரீடிங்கில் என்னென்ன மிஷினெல்லாம் ரீடிங் எடுக்காமல் இருக்கோ அந்த மிஷினோட லிஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க டீட்டெயிலை இங்கே என்ட்ரு பண்ணிப்பாங்க. இப்போது ஏர்லியராக என்ட்ரி பண்ண டீட்டெயில் வந்து லோவராக நம்ம என்ட்ரு பண்ண முடியாது. வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் ஓல்டு என்ட்ரி அப்படிங்கிற அலர்ட் வந்து வரும். இங்கே நெட் ஜென்ரேஷன் ஹவர்ஸ் வந்து டோட்டலாக 12 ஹவருக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற. சப்போஸ் இங்கே ஒரு 10 ஹவர்ஸ் அப்படின்னா 2 மணி நேரம் லோ விண்ட், 1 ஹவர் லோ வின்ட்டு 1 ஹவர் ஃபால்ட் ஹவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். கன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அதோட சம்மரி வரும். ஸோ சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினும் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவினிங் ரீடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ தேர்ட் மிஷின் நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஸோ எல்லா மிஷினும் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஈவினிங் ரீடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிக் மார்க் வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரியே 24 ஹவர்ஸ் ரீடிங்கும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க அட்டண்டன்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டுவெண்ட்டி-4 ஹவர்ஸ் ரீடிங் என்ட்ரு பண்ணும்போது இங்கே நெட் ஜென்ரேஷன் ஹவர் வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் வரைக்கும் போட முடியும். ஸோ 2 மிஷினுக்கு டே ரீடிங் போட்டுட்டோம். ஸோ தேர்ட் மிஷினுக்கும் நம்ம ரீடிங் போட்டுட்டோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அன்னைக்கு டேவுக்கான எல்லா டாஸ்க்குமே அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ ஒரு டேயில் வந்து 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். டே ஸ்டார்ட் ஒன்று, ஈவினிங் ரீடிங் ஒன்று, அப்புறம் டே க்ளோஸ் ரீடிங் ஒன்று. அதாவது 12 ஹவர் ரீடிங்கும் 24 ஹவர் ரீடிங்கும். இங்கே கம்ப்ளீட்டட் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இங்கே காமிச்சிடும். தேங்க்யூ.